புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளிகள் 47 பேர் இன்றைய தினம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தியோகபூர்வ வைபவம் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்களில் 5 முன்னாள் பெண் போராளிகளும் அடங்குவதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சந்தன வானகுரு கூறினார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளிகளில் மேலும் 700 பேர் மாத்திரமே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வருவதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். இதுவரையில் சுமார் 10,300 முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மேஜர் ஜெனரல் சந்தன வானகுரு மேலும் தெரிவித்தார். ஹம்பாந்தோட்ட வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த மரணம் தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக அவரது உறவினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சூரியவெவ மீகா ஜயதுர பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதான MS ஸ்ரீலதா சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டமை காரணமாக கடந்த 3ஆம் தேதியன்று ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். 3 பிள்ளைகளின் தாயாரான அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது 7 மாத கர்ப்பிணியாக இருந்ததோடு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சிசேரியன் சத்திர சிகிச்சையின் மூலம் அவர் குழந்தையை பிரசவித்துள்ளார். வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஸ்ரீலதா நேற்று முன்தினம் உயிரிழந்தார். அவரது சடலம் சீல் வைக்கப்பட்ட நிலையில் கையளிக்கப்பட்டதோடு நள்ளிரவுக்கு முன்னர் இறுதிக்கிரியைகளை மேற்கொள்ளுமாறும் அவரது உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூமோனியா நோய் என்ற சந்தேகத்தில் சிகிச்சைகளை அளித்தார்கள். பின்னர் சிகிச்சைகள் பலனின்றி அவர் கடந்த 9ஆம் தேதி அன்று காலமானார். பின்னர் சீல் வைக்கப்பட்ட நிலையில் அவரது உடலை எமக்கு கையளித்தனர். அத்துடன் 24 மணித்தியாலங்களுக்குள் இறுதிக்கிரியைகளை மேற்கொள்ளுமாறும் கூறினர். நேற்று பிற்பகல் 1:30க்கு சடலம் கையளிக்கப்பட்டதாகவும் மாலை 6 மணிக்கு மீகா ஜயதுர பொது மயானத்தில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றதாகவும் உறவினர்கள் குறிப்பிட்டனர். இவர் AH1N1 நோய் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக வைத்திய அதிகாரிகள் தமக்கு கூறியதாகவும் மரண சான்றிதழில் மரணத்திற்கான காரணம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை எனவும் உறவினர்கள் தெரிவித்தனர். சட்ட வைத்திய பரிசோதனைகள் இடம்பெற்ற போது அக்காவின் உடலை பெற்றுக் கொள்வதற்காக நான் தான் சென்றிருந்தேன். AH1N1 நோய் தாக்கமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் காரணமாக பிரேதத்தை சீல் வைத்து தருவதாக கூறினார்கள். அவ்வாறாயின் சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள் என கேட்டேன். அப்படி இல்லை, பரிசோதனையின் பின்னரே மேற்கொள்வதாக குறிப்பிட்டார்கள். வெற்றிடங்களை வைத்து மரண சான்றிதழை வழங்கினார்கள். அறிக்கை வரும் வரையில் காரணம் குறிப்பிடப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட பதில் பிரதி சுகாதார பணிப்பாளர் டாக்டர் சனத் டி சில்வாவிடம் வினவிய போது அத்தகையதொரு சம்பவம் தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். இத்தகையதொரு நோய் தன்மை குறித்து அறிந்து கொண்டால் நோயாளி தொடர்பில் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவிக்க வேண்டும் என அவர் கூறினார். AH1N1 நோய் தொற்று பற்றிய தகவல்கள் இதுவரையில் இலங்கையில் பதிவாகவில்லை என தொற்று நோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பளிகவடன தெரிவித்தார். இது பற்றிய மேலதிக விசாரணைகளை அறிந்து கொள்வதற்கு ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் பிரதி பணிப்பாளருடன் தொடர்பினை ஏற்படுத்திய போதும் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை. கால்நடை மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி பிரதி அமைச்சர் HR மித்ரபால அவிசாவளையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டார். ரணில் விக்ரமசிங்க மஹත්තයා මොකද කරන්නේ? එතුමාගෙනමයි යන්නේ. සජිත් කියලා ඵලයන් කියලා. ரணில் விக்ரமசிங்க என்ன செய்கிறார்? நான் போக மாட்டேன் என்று கூறுகின்றார். சஜித் அவரை செல்லுமாறு கூறுகின்றார். போக மாட்டார். எத்தனை தடவைகள் தடுமாறினார். சஜித் தள்ளி தள்ளி விரட்டுவதற்கு முயற்சித்தார். ஆனால் முடியவில்லை. தற்போது கரு ஜெயசூரியவை ஈடுபடுத்தியுள்ளனர். கரு வந்தால் நட்சத்திரம் ஜொலிக்கும் என அந்த காலத்தில் கூறினார்கள். தற்போது நட்சத்திரங்கள் சிதறியுள்ளன. அனைவருக்கும் தற்போது நட்சத்திரம் தெரிந்துள்ளது. தற்போது சண்டையிடுகின்றனர். தற்போது புதிய குழுக்கள் உள்ளே இருக்கின்றன அல்லவா? கரு வந்தாலும் ரணில் வந்தாலும் சஜித் வந்தாலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டு மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஆயுட்கால தலைவர். அதனை மாற்ற முடியாது. ஒவ்வொருவராக இந்த பக்கம் வருகின்றனர். எத்தனை பேர் வந்துவிட்டார்கள்? கரு ஜெயசூரிய இந்த பக்கத்திற்கு வரும்போது 17 உறுப்பினர்களை அழைத்து வந்தார். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் கிரேரு இந்த பக்கம் வந்தார். தலைவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி வேண்டாம் என்றாகிவிட்டது. தற்போது தலைவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி வெறுப்பாகும் போது கிராமத்தவர்களுக்கு எதற்கு இது? அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு வர முடியாதா?
சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான பிரவுன் சுகர் ரக ஹெரோயின் போதைப் பொருளை மன்னார் பிரதேசத்தில் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து போதைப் பொருளையும் கடற்படையினர் கைப்பற்றியதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய கூறினார். சந்தேக நபரிடமிருந்து 4 கிலோ 240 கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தவிர இந்திய நாணய பெறுமதியில் 2000 ரூபாவும் 9 சிம் அட்டைகளும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். டெங்கு நுளம்பு குடம்புகள் பெருகியிருந்த 2500க்கும் அதிகமான கிணறுகளை இனம் கண்டுள்ளதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கிறது. ஏறாவூர் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகள் மூலம் இந்த கிணறுகள் அடையாளம் காணப்பட்டதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன குறிப்பிட்டார். ஏறாவூர் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகள் மூலம் இந்த கிணறுகள் அடையாளம் காணப்பட்டதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன குறிப்பிட்டார். டெங்கு நுளம்புகளின் வாழ்க்கை வட்டம் மாற்றமடைந்துள்ளமை இதனூடாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் பிரகாரம் தாம் பயன்படுத்துகின்ற கிணறுகள் தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என டாக்டர் பபா பலிகவடன கேட்டுக் கொண்டுள்ளார். கிணற்று நீரை அடிக்கடி பரிசோதனைக்கு உட்படுத்துவதன் மூலமாகவும் நுளம்பு குடம்பிகளை உட்கொள்ளும் மீன் குஞ்சுகளை கிணற்று நீரில் விடுவதன் மூலமாகவும் டெங்கு நுளம்புகள் கிணறுகளில் பெருக்கமடைவதனை தடுக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் நிந்தவூர் பிரதேசத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிந்தவூர் பிரதேச பொது சுகாதார காரியாலயமும் நிந்தவூர் பிரதேச செயலகமும் நிந்தவூர் பிரதேச சபையும் இணைந்து இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன்போது டெங்கு நோய் பரவக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 1 மாத கால பகுதிக்குள் மட்டும் நிந்தவூரில் 6 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டதாக பிரதேச சுகாதார பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். கோப் என அழைக்கப்படும் பொது முயற்சியாண்மைக்கான குழுவினால் அரசு நிறுவனங்களின் பலவீனங்கள் குறித்து அண்மையில் வெளியிடப்பட்ட தகவல்களை நாம் வெளியிட்டோம். குறிப்பாக மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நிறுவனங்கள் குறித்து கோப் குழு இனம் கண்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் சில நிறுவனங்கள் தொடர்பில் கோப் குழு முன்வைத்துள்ள சிபாரிசுகள் தொடர்பாக இன்றைய தினமும் ஆராயப்படுகிறது. அது தொடர்பான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். 2011ஆம் ஆண்டின் இறுதி பூரண சந்திர கிரகணம் தொடர்பான தகவல்கள் இனி. பூமியின் நிழல் சந்திரனில் விழுவதனால் சந்திர கிரகணம் தோன்றுகிறது. பூமியின் நிழலினால் சந்திரன் முற்றாக மூடப்படுவதனை பூரண சந்திர கிரகணம் என குறிப்பிடுகின்றனர். Filling the dark behind Earth with a sunset red glow. The exact hue, anything from bright orange to blood red is possible, depends on the unpredictable state of the atmosphere at the time of the eclipse. நேற்று போயா தினம் என்பதால் சந்திர கிரகணத்தை காண்பதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் கிட்டியது. இதேவேளை மழையுடனான வானிலை நிலவிய போதும் சில பிரதேசங்களில் மக்கள் பூரண சந்திர கிரகணத்தை பார்வையுற்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அத்துடன் கிழக்கு மாகாண மக்களும் சந்திர கிரகணத்தை நேற்று பார்வையிட்டுள்ளனர். ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த இறுதி பூரண சந்திர கிரகணம் தென்பட்டுள்ளது. அடுத்த பூரண சந்திர கிரகணம் 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தென்படும் என விண்வெளி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். செங்கமாலை என்பது சுகாதாரமற்ற உணவுகளினால் பரவுகின்ற நோயாகும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் அதிக அளவில் பரவி செல்கின்ற இந்த நோயானது வைத்திய ரீதியில் ஹெப்படைட்டிஸ் ஏ என அழைக்கப்படுகிறது. ஹெப்படைட்டிஸ் ஏ நோயானது சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரின் மூலமாக பரவுவதோடு பாரிய அளவில் பரவுவதற்கான சாத்தியமும் காணப்படுகிறது. உலகம் முழுவதும் வருடாந்தம் 1.4 மில்லியன் மக்கள் இந்த நோய் தொற்றுக்கு இலக்காவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிக்கிறது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் செங்கமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுள் அதிகளவிலானோர் கம்பக மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். தேவுலப்பிட்டிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குள் மட்டும் 157 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது வைரஸ் தொற்றின் மூலம் ஏற்படுகின்றது. சுகாதாரமற்ற உணவுகளினால் இந்த நோய்க்காவி ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பரவுகின்றது. இவை உணவுகள் மற்றும் அசுத்தமான குடிநீரின் மூலம் ஏற்படுகின்றது. காய்ச்சல், தொண்டை வலி, உணவு அலர்ச்சி மற்றும் சருமம் மஞ்சள் நிறமடைதல் போன்றவை இந்த நோயின் அறிகுறிகளாகும். இதற்கு முன்னர் செங்கமாலை நோய்க்கு உள்ளாகாமல் மற்றும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதிருக்கும் ஒருவர் இந்த நோய் தாக்கத்திற்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது. சிறந்த சுகாதார பழக்க வழக்கங்களினூடாக இந்த நோய் தொற்று ஏற்படுவதனை தடுக்க முடியும் என வைத்தியர்கள் குறிப்பிடுகின்றனர்.
ආහාර මැස්සන් වැහීමෙන් වළකින ලෙස இந்த நோயை தடுக்க வேண்டுமாயின் உணவுப் பொருட்களை ஈக்கள் மொய்க்கும் வகையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். உணவு உண்பதற்கு முன்னரும் உணவு உண்ட பின்னரும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். கொதித்து ஆறிய நீரை பருக வேண்டும். உணவுகளை தொடாமல் அவற்றுக்கான உபகரணங்களை பயன்படுத்துமாறு வியாபாரிகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றோம். කඩවල් වල ආයට නිතර අපි උපදෙස් දෙනවා ආහාර අතින් අල්ලන්න නැතුව වෙළඳන් කරනකොට ඒක ඇල්ලීම සඳහා උපකරණ භාවිතා කරන්න කියලා. செங்கமாலை நோயினால் பீடிக்கப்பட்ட ஒருவர் இருக்கின்றாரா என் அது குறித்து உடனடியாக சுகாதார பிரிவுக்கு அறிவிக்க முடியும். இதேவேளை நோயாளிகள் பயன்படுத்துகின்ற பொருட்களை மற்ற நபர்களிடமிருந்து விலக்கி வைத்தலின் மூலம் நோய் பரவுவதனை கட்டுப்படுத்த முடியும். நோயாளிக்கு தேவையான பானங்களை வழங்குவதன் மூலம் உடம்பில் நீர்த்தன்மை குறைவடைவதனை தடுக்க முடியும் எனவும் சுகாதார பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாடு முன்னேற்ற பாதையில் பயணிக்கின்ற போதிலும் அபிவிருத்தியின் சாயல் படராத சில பின்தங்கிய கிராமங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அம்பாறை மாவட்டத்தின் துறைவந்தியன் மேடு கிராமமும் அதற்கு விதிவிலக்கல்ல. நீலாவணை மற்றும் சேனை குடியிருப்பில் இருந்து துறைவந்தியன் மேட்டுக்கு செல்லும் வீதி கட்டமைப்பு சேதமடைந்துள்ளமை நீர் பிரவாகம் நெறிவதற்கு ஏதுவான காரணங்களை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆதலால் வாகனங்கள் பயணிப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த வீடுகளினூடாக மாரிக்காலத்தில் படகு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் தோன்றியுள்ளதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். நாங்கள் திருவந்தியமடு சேனை குடியிருப்பு மற்றும் துறைவந்தியமடு துறைநீலாவணை ஆகிய இரு பாதைகளினூடாகத்தான் நமது போக்குவரத்தினை மேற்கொண்டு வருகின்றோம். ஆயினும் வெள்ள காலங்களில் குறிப்பாக 10 முதலாம் மாதம் வரை எங்களது பாதை மிகவும் மோசமாக வெள்ளம் தாண்டு நாங்கள் எந்த வகையிலும் அப்பாதையில் பிரயாணம் செய்யக்கூடிய நிலைமையில் அற்ற ஒரு பாதையாக காணப்படுகின்றது. ஹாஸ்பிட்டல் இல்லாத நிலைமையில இந்த எங்களை குழந்தைகள் எல்லாம் கொண்டு ஊசி போடுறாலும் வருத்த பாதை என்றாலும் இப்போ நாங்கள் சேனை குடியிருப்பு திருநெல்வேலியை தான் நாடி போகிறோம். எந்த ஒரு தட்பவெப்ப சூழ்நிலைக்கும் ஈடு கொடுக்கும் வகையில் எக்காலத்திற்கும் ஏற்புடையவாறு துறைவந்தியன்மேடு கிராமத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? கிழக்கு மாகாண முதலமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. சபாநாயகர் சவால் கண்ண 20-20 கிரிக்கெட் போட்டியில் அமைச்சர்கள் அணி 71 ஓட்டங்களால் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அணி வெற்றி கொண்டது. விளையாட்டுத்துறை அமைச்சர் நடத்திய இந்த போட்டி விளையாட்டுத்துறை அமைச்சு மைதானத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த போட்டியை கண்டுகளிக்க வருகை தந்திருந்தனர். போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அமைச்சர்கள் அணி முதலை துடுப்படுத்தாடும் வாய்ப்பை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அணிக்கு வழங்கியது. வக்கும்புர 10 ஓட்டங்களையும் தயாசிரி ஜெயசேகர 14 ஓட்டங்களையும் பெற்றனர். நாமல் ராஜபக்ச 8 ஓட்டங்களையும் திலங்க சுமதிபால 16 ஓட்டங்களையும் பெற்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அணித்தலைவர் சனத் ஜெயசூரிய 36 ஓட்டங்களை குவித்தார். அகில விராஜ் காரியவசம் 32 ஓட்டங்களையும் நிரஞ்சன் விக்ரமசிங்க 27 ஓட்டங்களையும் குவித்தனர். இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 176 ஓட்டங்களை குவித்தது. அமைச்சர் விமல் வீரவன்ச 33 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 177 ஓட்டங்களை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அமைச்சர்கள் அணி சார்பாக இந்திக்கு பண்டாரநாயக்க 19 ஓட்டங்களை பெற்றார். மஹிந்தானந்த அழுத்கமுகே மற்றும் ரோஹன திசாநாயக் ஆகியோர் தலா 12 ஓட்டங்களை பெற்றனர். அமைச்சர் டலஸ் அழகப்பெரும 11 ஓட்டங்களுடனும் விமல் வீரவன்ச 8 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆட்டமிழக்காமல் 11 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அமைச்சர்கள் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட் இழப்புக்கு 105 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் பேராசிரியர் ஹர்ஷ டி சில்வா, சனத் ஜெயசூரியா, தாராநாத் வஸ்நாயக் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். சிறந்த பந்துவீச்சாளராக பேராசிரியர் ஹர்ஷ டி சில்வா தெரிவானார். சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான விருதை அகில விராஜ் காரியவசம் வென்றார். போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தட்டிக் கொண்டார். சக்தி டிவி சக்தி எஃப்எம்மின் 13வது பிறந்த நாளை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் 80 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மாபெரும் சைக்கிள் பந்தயம் இன்று காலை நடத்தப்பட்டது. இதேவேளை கிழக்கு மாகாண கழகங்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட கால்பந்தாட்டத்தில் நாவல டிகோல் விஷ் அணி சாம்பியனானது. மட்டக்களப்பு கல்லடி மணிக்கூட்டு கோபுரத்தடியில் இன்று காலை ஆரம்பமான இந்த சைக்கிள் பந்தயத்தில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பல வீரர்கள் கலந்து கொண்டனர். காத்தான்குடி, ஆரையம்பதி, களுவாஞ்சிக்குடி, கல்லாறு வழியாக கல்முனை நகருக்கு சென்று அங்கிருந்து போட்டி ஆரம்பமான இடத்துக்கே வர வேண்டும் என்பதே விதிமுறையாகும். போட்டி தூரத்தை வளர்ச்சியை சேர்ந்த சந்தோஷன் ரேகன் முதல் வீரராக கடந்தார். மட்டக்களப்பு மாமாங்கத்தை சேர்ந்த மகாலிங்கம் விஸ்வலிங்கம் 2ஆம் இடத்தையும் செல்வராசா தினேஷ் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர்.
தெற்காசிய சம்மேளன வல்லுநருக்கான கால்பந்தாட்ட போட்டிகளில் 6வது தடவையாக இந்தியா சாம்பியனானது. இது தொடர்பான தகவல்களை இரவு 10:45 ஒளிபரப்பாக நமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.